உறவுகள் அனைவருக்கும் வணக்கம்ங்க. இங்கே பாப்பா கேட்டுக்கிட்டதுனால அங்கே இருந்துடுறாங்க. காவேரி வீட்டுக்கு வந்துட்டு காவேரியும் சரின்னு சொல்லிட்டு பாப்பாவை வீட்டில் தங்க வச்சுக்கிறாங்க. விஜய் என்ன பண்ணுறாங்க, காவேரியும் அவங்க நம்ம ரெண்டு காவேரியும் உள்ளுக்க ரூம்குள்ளே தூங்குறாங்களா. இங்கே விஜய் என்ன பண்ணுறாங்க, நான் கிளம்பட்டுமா அத்தை அப்படிங்கிறாரு. உடனே ஏன் தம்பி எதுக்கு போகணும், இது உங்கள் வீடு, உங்கள் பொண்டாட்டி, உங்கள் புள்ள, உங்கள் மாமியார், நீங்கள் ஏன் அங்கே போகணும், இங்கே எப்போ வேணாலும் இருக்கலாம், எப்போ வேணாலும் போகலாம் அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் சரி நான் என் பாப்பாவுக்கு முத்தம் கொடுத்துட்டு தான் தூங்குவேன் அப்படின்ட்டு உள்ளர வந்தா ரெண்டு பேரும் நல்லா சந்தோஷமா சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்கவும் திரும்பி பார்க்காம இப்படி போறாரு. அப்பா அப்படின்னு பாப்பா கூப்பிட்டு, என்னப்பா எனக்கு முத்தம் கொடுக்காம போறீங்க அப்படின்னு சொன்னோன்னே, இந்தா வந்துட்டேன்டா அப்படின்னு முத்தம் கொடுக்க வராங்க. பாப்பா டபக்குன்னு கீழே குனிய நம்ம தலைவன் தலைவிக்கு பச்சக்குன்னு ஒரு முத்தத்தை கொடுக்குறாரு. அப்படியே காவேரிக்கு வெக்கம் வருதோ இல்லையோ சார்பா வெக்கப்பட்டு நாணி கோணி அங்கிட்டு போகுது. ஆனா காவேரி அப்படின்னு கண்ணு ரெண்டையும் விரிக்குது, வாயை விரிக்குது. என்ன பண்ணீங்க அப்படின்னு சொல்ல, ஐயோ ஏங்க நான் என் அம்முக்கு தாங்க, என் காவேரிக்கு தாங்க கொடுக்க வந்தேன், ஆனால் என் காவேரிக்கு தான் நான் கொடுத்துருக்கேன் அப்படின்னு மனசில் இங்கிட்டு திரும்பி நினைக்கிறாரு. அப்புறமா ஐயோ டேடி நீங்கள் ஏமாந்தீங்களா, நான் சும்மா குனிஞ்சேன், என்ன பண்ணீங்கன்னு, ஐயோ எங்கள் மிஸ்ஸுக்கு முத்தம் கொடுத்துட்டீங்களா, ஐயோ என் மிஸ்ஸுக்கு எங்கள் டேடி முத்தம் கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் பாட்டின்னு இறங்கி ஓடுது. ஐயோ ஏய் அம்மா அம்மா அப்படின்னு விஜய் ஓடுறாரு. காவேரி இறங்கி வருது. சாரதா அங்கே சோபாவில் உட்காந்துருக்கா. அதுக்கப்புறம் கிச்சனுக்கு போகுது, எல்லாத்தையும் எடுத்து வைப்போம்னு பார்த்தா பாட்டின்னு ஓடுது. என்னடா என்ன உங்களுக்கு ஒன்று தெரியுமா, எங்கள் மிஸ்ஸுக்கு எங்கள் டேடி முத்தம் கொடுத்துட்டாருன்னு சொல்லையில வாயை வந்து பொத்துறாங்க. இவங்களுக்கு விஜய் வந்து பொத்துறாரு, காவேரி ஓடி வந்து பொத்த அப்படியே ரெண்டு பேரும் மேலும் மோதிக்கிறாங்க. அதாவது விஜயை அணைச்ச மாதிரி காவேரி அவங்க ரெண்டு பேரும் பாப்பாவை அப்படியே வாயை பொத்துன மாதிரி. விடுங்க சொல்லணும். என்னடி பாப்பா என்ன சொல்ல வர்றா, சொல்ல விடு அம்மா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. பாட்டி எனக்கு எங்கள் அப்பா முத்தம் கொடுக்க வந்தாங்களா, சரி அதுக்கு எங்கள் அப்பா மிஸ்ஸுக்கு முத்தம் கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்ல, அதான் நான் பார்த்தனே. அம்மா நீ பார்த்துட்டியா அப்படி சொல்ல, விடுடி இப்போ என்ன, பாப்பாவுக்கு முத்தம் கொடுத்ததா நினச்சி உனக்கு கொடுத்துட்டாரு அவ்வளோதான், இதில் இன்னமும் உலக குத்த மாதிரி பேசிக்கிட்டு போய் படுறி போடி அப்படிங்கல. என்ன நடக்குதுமா, இன்னொரு ஆள் யாருன்னே தெரியாது எனக்கு முத்தம் கொடுத்தங்கிறாரு, நீனு பேசாமல் விடுற, என்னன்னு தெரியல சாரதா, இதை கண்டுபிடிச்சே தீருவேன் அப்படின்ட்டு போகிறாங்க. வாங்க மிஸ் அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மெத்தைக்கு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் விஜயை பார்த்துட்டு, என்ன இடத்த காலி பண்ணலையா அப்படிங்கிற மாதிரி பார்க்க, என் உயிர் ரெண்டு பேர் நீங்கள் எங்கே இருக்கீங்க, நான் எப்படி செல்லம் வீட்டுக்கு போவேன் அப்படிங்கிற மாதிரி விஜய் பார்க்க, இங்கே வாங்க தம்பி அப்படின்னு படுக்க வச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் பாப்பா நெஞ்சில் தூங்க போட்டுட்டு அப்படியே தட்டி கொடுத்துட்டு தூங்கிடுறாங்க. காலையில் எந்திரிக்கிறாங்க. இங்கே விஜய் தூங்கிக்கிட்டு இருக்காரு. சாரதா பார்க்குறாங்க. சரி தம்பி இன்னைக்கு பிள்ளைய கூப்பிட்டு போகணுமே அப்படின்னு என்ன பண்ணுறாங்க, வெளியில் போகிறாங்க. போயிட்டு 1/2 மணி நேரம் கழிச்சு வராங்க. எங்கே அத்தை எங்கே போச்சு காணுமே அப்படின்னு பார்க்கல. கரெக்டாக பைய கவரோட வர்றாங்க. என்னத்த எங்கே போனீங்க, என்ன தம்பி நீங்கள் இங்கேருந்து கிளம்பணும்ல, ஒரே ட்ரெஸ்லையா போவீங்க, அதான் உங்களுக்கு போய் ட்ரெஸ்ஸு வாங்கிட்டு வந்தேன். அத்தை எனக்கா, ஏன் அப்படிங்கிறாங்க. ஏன் நான் வாங்கி கொடுக்கக்கூடாதா, அம்மான்னு சொல்கிறீங்க, அம்மா பிள்ளைக்கு வாங்கி கொடுக்கக்கூடாதா, ஐயோ நான் அப்படி சொல்லலை, அளவெல்லாம் தெரியும், நான் அங்கே போய் காமிச்சு அங்கே 2-3 பேர் இருந்தாங்க, இந்த மாதிரி தான் என் மாப்பிள்ளை இருப்பாருன்னு சொல்லி வாங்கிட்டு வந்திருக்கேன், இந்தாங்க போய் குளிச்சுட்டு போடுங்க அப்படிங்கல. எங்கே அவளுக்கு எந்திரிக்கலையா அப்படின்னு சொல்லல. இல்லை அத்தை தூங்கட்டத்தை விடுங்க, 2 செல்லங்களும் பாவம் இல்லையா, நேற்று ஃபுல்லாக டயர்டு இல்லையா அப்படிங்கிறாங்க. அப்போ ஸ்கூலுக்கெல்லாம் பார்த்துக்கலாம், ஃப்ரீயாக இருக்கட்டும் அத்தை ப்ளீஸ் அத்தை. சரி தம்பி நீங்கள் சொல்லிட்டா நான் என்ன வேறு பேச்சு பேசாம போகிறேன், போயிட்டு குளிச்சுட்டு இந்த ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாங்க. சரிங்க அத்தை அப்படின்ட்டு ட்ரெஸ்ஸை பார்க்குறாரு. ஐயோ நல்லா அழகாக இருக்குது, சூப்பராக இருக்கே அப்படிங்கிறாங்க. போட்டுக்கங்க அப்படிங்கிறாங்க. உள்ளுக்குள்ளே போயிட்டு குளிக்க போகிறாரு. இங்கே காவேரி மெல்லமாக எந்திரிக்குது. சாரதா போயிட்டு, என்னடி எந்திரிச்சிட்டியா, ஆமாம்மா பாப்பா எவ்வளோ அழகாக தூங்கிட்டு இருக்கால, ஆமாடி ரொம்ப நாளைக்கு அப்புறம், ரொம்ப நாள் என்ன பிறந்திருந்தே அவள் அம்மா கிட்ட படுத்ததே இல்லை, இன்னைக்கு தான் அவளுக்கு ஒரு நிம்மதி இருக்கும். என்னம்மா சொல்கிற, அவன் அம்மா கிட்ட எங்கே படுத்தா, இல்லடி ஒரு அம்மா மாதிரி தான்டி நீயும், நீ அப்படி உயிராக இருக்கியடி. இல்லைம்மா நான் உயிராக இருக்கணும் இல்லையோ, ஏன் அம்மா நீதாம்மா அவன் மேலே உயிராக இருக்கிற அப்படின்னு சொல்ல, உண்மை தெரிஞ்சா நீ உயிரே கொடுப்படி உன் பிள்ளைக்காண்டின்னு மனசில் நினைக்கிறாங்க. அது இருக்கட்டும்டி, நீனு தாண்டி அந்த பிள்ளைய பற்றி என்கிட்ட வந்து சொல்லி அவன் மேலே எனக்கு பாசம் வந்துருச்சு அப்படிங்கிறது சாரதா. அதுக்கப்புறம் தூங்கட்டும்டி, நீ வா டீ குடி வா அப்படின்னு சொல்லிட்டு டீ எடுத்து கொடுக்குறாங்க. அம்மா இருமா நான் பாத்ரூம் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக பாத்ரூமை திறக்க, இங்கே பார்த்தீங்கன்னா
இவங்க காவேரி வேகமாக திறக்க அவர் லைட்டாக சாத்திருப்பார் போலருக்கு. கதவு திறந்துருது. டமால்னு அங்கே முதுகில் அப்படியே பட்டுன்னு பட்டுருது. யார் அப்படிங்கிற மாதிரி பார்க்க அங்கே குளிச்சுட்டு இருக்காரா? அவர் துண்டு கட்டிட்டு தான் குளிக்கிறாரு. இருந்தாலும் ஐயோ அம்மா அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு டபக்குன்னு கதை விட்டுட்டு போக, என்னடி ஆச்சு என்னாச்சு அப்படிங்கிறாங்க. விஜய் வந்து என்னாச்சு அப்படின்னு கதவை திறந்துட்டு வெளியில் வராரு. அம்மா என்னம்மா இவர் உள்ளே இருக்காரு அப்படின்னு சொல்லல டக்குன்னு போய் கதவை சாத்திக்கிறாரு துண்டோட. ஐயோ வெளியில் வந்துட்டுமே அப்படின்னுட்டு, ஏண்டி குளிக்கணும்னா உள்ளதான் இருக்கணும் அப்படிங்கல. அம்மா எனக்கு வயிற்று கலக்குதுமா, நான் போகணுமா, கதவை திறக்க சொல்லுமா அப்படின்னு சொல்ல, ஏய் அவர் குளிச்சுட்டு வரணுண்டி, அதெல்லாம் இல்லை வர சொல்லு. ஐயோ ஐயோ குளிச்சுட்டு இருக்கிறது வேற பார்த்துட்டேனே. ஏய் விட்டுட்டி என்ன தடி பார்த்த, அதான் டவல் கட்டியிருக்காருல, அம்மா போமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கல. என்ன பண்ணாங்க, கதவை திறந்துட்டு வராரு. திரும்பி பார்க்குறாங்க, துண்டு தான் கட்டியிருக்காரு அப்படின்னு சொல்லி திரும்ப, நீ போம்மா தாய் போ அப்படிங்கிறாங்க. ஐயோ அப்படின்னு கண்ணை மூடிட்டே போகிறாங்க. ஏன் தம்பி குளிக்காம இவளுக்காக வெளில வர்றீங்க? இல்லை அத்தை நான் குளிக்கிறத விட அப்புறம் பார்த்துக்கலாம், பாவம் காலை கடனை வந்து அதெல்லாம் கரெக்டாக கழிக்கிறேன், நீ போம்மா தாய் நீ போ அப்படின்னு சொல்லிட்டு உள்ளார அனுப்புகிறாங்க. என்னமோ எனக்கு தானம் பண்ணுற மாதிரில சிலுத்துக்கிட்டு போத்தாயிங்கிறாரு அப்படின்னு உள்ளார போகிறாங்க. ஆறுகிட்ட அப்படின்னு சொல்லிட்டு காவேரிட்டே கொக்கா அப்படின்னு நினைக்கிறாங்க. விஜய் என்ன பண்ணுறாங்க, அப்படியே தலையை தோட்டுறாரு. விடுங்க சின்ன பிள்ளை மாதிரி இருந்துக்கிறா அப்படிங்கிற. எங்க தம்பி ட்ரெஸ் எங்க? ஐயா அது உள்ளார இருக்கே, ட்ரெஸ்ஸை வாங்குங்க, அப்புறம் ட்ரெஸ்ஸு போட வேணாமா? ஆமல்ல மேடம் மிஸ் காவேரி மிஸ் என்ன அப்படிங்கிறாங்க. என் ட்ரெஸ்ஸு கொஞ்சம் இருக்குது, இந்த எடுத்துகிட்டு போகிறது இல்லையா அப்படின்னு பார்க்குறாங்களா. ட்ரெஸ் அப்படியே கிடக்கு, அந்த ட்ரெஸ்ஸை எடுக்கிறாங்க. புது ட்ரெஸ்ஸாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவரோட பழைய ட்ரெஸ் இருக்கா அதையும் எடுத்து பார்க்குறாங்க. அந்த புதுசை விட பழச தொடையில் அவங்களுக்கு உடம்புல ஒரு மாதிரி ஆகுது ஜிவ்வுன்னு. ஏன்னா புது ட்ரெஸ்ஸு கடைக்காரங்க தொட்டது, ஆனால் பழைய ட்ரெஸ்ஸு தான் காதல் புருஷன் தொட்டது உடம்புல பட்டுக்கிட்டு இருந்ததா. அப்படியே தொடையில் அவங்க தன்னறியாமலே முகத்தில் அப்படியே மோந்து பார்த்துக்கிறாங்க. உண்மையான அன்பு காதல் இருந்தால் அவங்களோட வேர்வை துளியும் மணக்குங்க. எனக்கும் இருக்குங்க. உங்களுக்கு அது மாதிரி இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் கருத்தை சொல்லிடுங்க எஸ்ன்னு. அதுக்கப்புறம் எடுத்து மெல்ல கதவை திறக்கிறாங்க. இந்தாங்க ட்ரெஸ்ஸை பிடிங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. வாங்குறாங்க. வாங்கிட்டு மிஸ் காவேரி மிஸ் அப்படின்னு சொல்ல, என்ன அங்கே என்னோட காப்பு இருக்குது அதையும் எடுத்து கொடுத்தீங்கன்னா, ஐயோ அதெல்லாம் அப்புறம் எடுத்துக்க கூடாதா, அவசரம் மனுஷனோட அவசரம் புரியாமல் அப்படின்னு காப்பு எடுத்து இந்தாங்க அப்படின்னு சொல்ல, நான் இங்கிட்டலாம் திரும்பலைங்க கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்பிட்டே கையை நீட்டுறாரு. கையை நீட்டி கரெக்டாக காவேரியோட கையை அப்படி சேர்த்து பிடிக்கிறாரு. என் கை அப்படின்னு கத்துறாங்க. ஓ சாரி அப்படிங்கிற அந்த தண்டு வந்து அந்த வளையம் வந்து கீழே விழுகுதுங்க. ஐயோ காப்பு விழுந்துருச்சு அப்படிங்கிறாங்க. பரவாயில்ல மேடம் நாங்கள் அப்புறமா எடுத்துக்கிறேன் அப்படின்னு போகிறாரு. அதுக்கப்புறம் சாரதாட்டங்கிட்ட வந்துடுறாங்க. என்ன தம்பி இப்போ பாருங்க இதே சண்டை சச்சரவா அப்படிங்கிறாங்க. பரவாயில்ல இருக்கட்டும் அப்படிங்கிறாங்க. சரி ரூமில் போய் ட்ரெஸ்ஸை மாற்றிக்கங்க அப்படிங்கிறாங்க. சரின்ட்டு போயிட்டு கதவை சாத்திட்டு ட்ரெஸ்ஸை மாற்றுறாரு. அப்பா அப்படின்னு அந்த பிள்ளை முழிக்குது. என்னடா அப்படின்னு சொல்ல, இங்கேயே குளிச்சிட்டிங்களா, புது ட்ரெஸ்ஸு ஏது பாட்டி வாங்கி கொடுத்தாங்கடா, பார்த்தீங்களா உங்களுக்கு மட்டும் புது ட்ரெஸ்ஸு எனக்கு இல்லை அப்படின்னு சொல்ல, அச்சோ பாட்டி உன்னை மறந்துடுச்சு போல இருக்குடா, இருக்கட்டும் இன்னைக்கு பாட்டியை வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக கதை திறந்துட்டு வெளில போகுது. இவர் ட்ரெஸ் எல்லாம் பண்ணிவிட்டு தலையெல்லாம் சீவிட்டு அழகாக சும்மா ஜம்முன்னு மாப்பிள்ளை மாதிரி வராருங்க. அழகாக வேட்டி சட்டை எடுத்து கொடுத்துருக்குங்க. அப்படி தான் அப்படியே பார்த்தா வெளியில் வர இங்கே பாப்பா போயிட்டு பாட்டி அப்படின்னு போய் கத்திக்கிட்டு இருக்கு. எனக்கு ஏன் ட்ரெஸ் எடுக்கலை? அச்சோ என் செல்லத்துக்கு ட்ரெஸ் எடுக்கலையா? சரி எல்லாரும் போய் ட்ரெஸ் எடுப்போமா அப்படி சொல்ல, ஓகே ஆனால் உன் மிஸ்ஸை வர வைக்கிறது ஓம் பொறுப்பு அப்படின்னு சாரதா சொல்ல, விட்டுருங்க பாட்டி என்கிட்ட விட்டீங்கல்ல நான் பார்த்துக்கிறேன், எங்கள் மிஸ்ஸு வராமல் போயிடுவாங்களா என்ன நான் கூப்பிட்டு அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா வெளியில் விஜய் வரலங்க. விஜய் உள்ளார ரூம்குள்ளே இருக்காரு. நம்ம காவேரி மேடம் வெளில வர்றாங்க. வந்துட்டு அம்மா காப்பி போட்டியா அப்படின்னு சொல்ல, போட்டேன்டி அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் நான் போய் என் மொபைல் எடுத்துகிட்டு வரேன். ரூமுக்குள்ளே போய் ரூமுக்குள்ளே போகிறாங்க. கதவு சாத்திருக்கு. கதவை டம்முன்னு தட்டுறாங்க. ஹலோ என்னங்க என் ரூமில் போய் கதவை சாத்திட்டீங்க, ஏங்க நான் ட்ரெஸ் மாற்ற வேணாமா அப்படிங்கிறாரு விஜய். ஐயோ பாத்ரூமில் போனால் இங்கே வந்தால் இங்கே என்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்ல, இப்போ உங்களுக்கு என்ன மேடம் வேணும், என் ஃபோனு உள்ளுக்கு இருக்குது எனக்கு வேணும் அப்படிங்கிறாங்க. இருங்க தர்றேன் பொறுமை அப்படின்னு சொல்லிட்டு விஜய் போய் ஃபோன் எடுக்க போகிறாங்க. போயிட்டு கதவை திறக்கிறீங்களா இல்லையா, கதவை திறக்கலான்னு ஒரு தள்ளு இங்கே விஜய் கதவை திறக்க டொமால்னு போய் அப்படியே விஜய் மேலே காவேரி விழுக, ஐயம்மா அப்படின்னு ரெண்டு பேரும் சேர்ந்து போய் அப்படியே அந்த கட்டிலில் போய் விழுந்துடுறாங்க. ஐயோ எங்கள் அம்மாவும் மிஸ்ஸும் விழுந்துட்டாங்க பாட்டி அப்படின்னு பாப்பா கத்துறா. சாரதாவும் அப்படியே ஓடி வராங்க கரண்டியோட சமைச்சிக்கிட்டு இருந்தவங்க. என்னாச்சு அப்படின்ட்டு இதுங்க ரெண்டும் எந்திரிக்கவே இல்லைங்க. அதுங்க வாட்டுக்கு ரொமான்ஸ் போயிட்டுருக்கு. ஐயோ அப்படின்ட்டு காவேரி குட்டிமா உனக்கு ட்ரெஸ் எடுக்குன்னு சொன்னில, வாடா போய் எடுத்துகிட்டு வருவோம். பாட்டி மிஸ்ஸும் அப்பாவும் தானே சேர்ந்து வரலான்னு சொன்னீங்க, அது வேற வாயுமா, இப்போ வாடா அப்படின்னு தூக்கிட்டு, உனக்கு பால்கோவா பிடிக்குமா
சிக்கன் 65 பிடிக்குமா? எனக்கு 2மே பிடிக்கும் பாட்டி. வா வா உடனே உனக்கு தான் செஞ்சுட்டு தர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சு தர்றேன் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகுது. அங்கே பார்த்தா அவங்க எந்திரிக்கவே இல்லை. 2 பேரும் பார்த்த மாதிரியே இருக்கிறாங்க ஒருத்தர். அதுக்கப்புறம் எந்திரிங்க, என்ன நீ வாட்டுக்கு படுத்துக்கிட்டீங்க, நான் எப்படி இப்போ என் ஃபோன் எடுக்கணும் அப்படின்னு சொல்ல, ஹலோ படுத்துருக்கிறது நீங்கள், நான் படுத்திருக்கேன், நீங்கள் படுத்துருக்கலையா பாருங்கள் அப்படின்னு மாறி மாறி சொல்ல, நீ எந்திரி நான் எந்திரி அப்படின்னு இருக்காங்க. மேடம் நீங்கள் எந்திரிச்சா தான் மேடம் நான் எந்திரிக்க முடியும். அச்சோ ஆமாம்ல அப்படின்ட்டு காவேரி அப்படியே ஒதுங்குறாங்க. அங்கிட்டு திரும்பி படுக்க இவர் மெல்ல எந்திரிக்கிறாரு விஜய். எந்திரிக்கையில் பார்த்தீங்கன்னா இவங்கள முடியும் அவங்களோட சட்டப்பட்டுன்னு ஒட்டிக்கிறது டச்சிங்கில். அதுக்கப்புறம் எடுக்க பார்க்குறாங்க, எடுக்க முடியலை. நீங்கள் பாருங்கள் எல்லாம் உங்களால் தான் அப்படின்னு சொல்ல, நான் என்ன பண்ணேன் மேடம் அப்படிங்கிறாங்க. ஆமாம் கதவை தாப்பா போட்டுவிட்ட ட்ரெஸ் மாற்றுவாங்க, நீங்கள் என்ன ஜென்ஸ் தானே திறந்துருக்கக்கூடாது. ஹலோ என்ன நாங்கள் சாத்திக்கிட்டு இருக்கையிலே நீங்கள் கண்ணை மூடிக்கிட்டுல இருந்தீங்க, அது குளிக்கிற ரூமு, இதுக்கும் அதே தான் அப்படிங்கிறாரு. என்னத்த இங்கே பெரிய எல்லார ஓவியமோ நாங்கள் பார்த்து கண்ணு வைக்கிறதுக்கு அப்படின்னு காவேரி சொல்ல, ஆமாம் மேடம் எங்கள் எல்லோர ஓவியம்தான், என் பொண்டாட்டிக்கு என்னை பார்த்துக்கிட்டே இருந்தாலே போதுன்னு சொல்லுவாளே அப்படின்னு வானத்தை பார்த்து சொல்கிறாரு. உடனே காவேரி பார்க்குறாங்க, அது என்னமோ உண்மைதான்டா, நீ அழகுதான், ஆனால் நாங்கள் ஒத்துக்க மாட்டோமே அப்படின்ட்டு. ஹலோ அவங்கவுங்க பொண்டாட்டிகளுக்கு அவங்கவுங்க புருஷன் வசதி தான், அதனால் சொல்லியிருப்பாங்க, அந்தளவுக்கு நீங்கள் ஒன்றும் தேராது, நீங்கள் ஒன்றும் பெரிய ஆணழகெல்லாம் இல்லை, அதை விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிக்கிறாங்க. அவங்களோட தளவு அவரோட இடத்துல காலில் மாட்டிகிட்டு இருக்கு. விடுங்கல என்ன அப்படிங்கிற. ஹலோ நான் என்ன பண்ணேன் அப்படிங்கிறாங்க. பார்க்குறாங்க அவங்க காலுக்கு அடியில் அந்த கட்டில் ஒரு இதில் மாட்டிக்கிட்டு இருக்கு. அச்சோ அப்படின்னு எடுத்துகிட்டு போகிறாங்க வெக்கப்பட்டுக்கிட்டு. எம்மாடியோ காதல் வந்துடுச்சு பொண்டாட்டிக்கு, இருடா விஜய் நீ கலக்கிறடா அப்படிங்கிற சந்தோஷப்பட்டுட்டு கிச்சனுக்கு போகிறாங்க. அங்கே என்ன பண்ணுறாங்க, பாட்டி என்ன பண்ணுறாங்க, அப்பாவும் மிஸ்ஸும் வந்துட்டாங்க, நம்ம இன்றைக்கி ட்ரெஸ் வாங்க போகணும் அப்படின்னு சொல்ல, ஸ்கூலுக்கு போகலையா, ஸ்கூலில் இன்றைக்கி லீவுன்னு பாட்டி சொல்லிட்டாங்களே. பாட்டி சொல்லிட்டாங்களா? எந்த பாட்டி? சாரதா பாட்டி அப்படிங்கிறாங்க. என்னம்மா? ஆமாடி பாவண்டி நேற்று ஃபுல்லாக அடைஞ்சிருந்துச்சுல புள்ள, அதனால் பாரேன், அதனால தான் ட்ரெஸ் எடுத்து கொடுக்க முடியும் பாப்பாவுக்கு அப்படிங்கிறாங்க. ரொம்ப தாம்மா என்னமோ மக வைத்த பிள்ளை பார்க்குற மாதிரி பார்க்குற அப்படின்னு சொல்ல, மிஸ் என் அப்பாவுக்கு மட்டும் அவங்க ட்ரெஸ் எடுத்து கொடுத்துருக்காங்க, அப்போ எனக்கு ட்ரெஸ்ஸு எடுத்து கொடுத்துருக்காங்களா அப்படின்னு மேலேருந்து கீழே வரைக்கும் பார்க்குது விஜய். ஐயோ என்ன முழுங்கிருவா போல இருக்கே அப்படின்னு இங்கிட்டு திரும்புகிறாரு. ஹலோ இருங்க, ஆமாம் புது ட்ரெஸ்ஸு, அம்மா என்ன விருந்துக்கு வந்த மாப்பிள்ளைக்கு எடுத்த மாதிரி எடுத்து கொடுத்துருக்கீங்க என்ன அப்படிங்கல. சும்மா இருடி பாவண்டி, அந்த தம்பி எவ்வளோ நேரம் தாண்டி ஒரே ட்ரெஸ்ஸில் இருக்கும், ஏன் நாங்களும் தான் ஒரே ட்ரெஸ்ஸில் இருக்கோம், நீ வந்து ட்ரெஸ்ஸு மாற்றிட்டடி பாவண்டி அப்படி இப்படிங்கிறாங்க. அதெல்லாம் முடியாது, அப்போ என்னடி வேணும், எனக்கு ஒரு ட்ரெஸ் எடுத்தா, ஹலோ உங்களுக்கு எவ்வளோ வேணும் நான் எடுத்துறேன், ஹலோ நீங்களாம் எடுத்துற வேணும், எங்கள் அம்மா எனக்கு எடுத்துருவாங்க அப்படின்னு சொல்ல, உடனே மிஸ்ஸு குட்டிப்பா நான் வந்துட்டு எனக்கு என் மிஸ்ஸு தான் எடுத்துடணும். சரி விடுங்க இப்போ என்ன, நோ ப்ராப்ளம், எல்லோரும் நல்லா போய் சாப்பிட்டுட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு ட்ரெஸ்ஸை வாங்கிட்டு ஊரை சுற்றி பார்த்துட்டு வருவோம், எல்லாம் என் குட்டி பேத்திக்காக அப்படின்னு சாரதா அந்த குட்டி அம்மா பிடிச்சி தூக்கி வச்சு கொஞ்சுறாங்க. விஜய்க்கு நல்லாவே புரியுது. என்ன ஃப்ரெண்ட் இப்படி பண்ண நல்லா தானே இருக்கும், பார்க்கலாம். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவு செய்து லைக் பண்ணுங்க. இன்னும் அப்டேட்ஸ்க்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நம்ம கிட்ட இருக்க எல்லா சேனல்ஸோட லேட்டஸ்ட் வீடியோ அப்டேட்ஸ்க்காக மேல ரைட் சைட்ல காட்டுற லிங்கை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணுங்க. உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் மெஹர்.